புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட மக்கள் மற்றும் காலப்பட்டு காவல் நிலையத்தில் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி அறக்கட்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆய்வாளர் தனசெல்வம், உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்க தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன் மற்றும் வலையிழந்த மீனவர்கள் கலந்து கொண்டு மனு அளித்தனர். அந்த மனுவில் காலாப்பட்டு பகுதியில் உள்ள சாச நிறுவனத்தின் கடலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் குழாயை அகற்ற சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த 2024ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் குழாயில் வலை சிக்கி தொடர்ந்து மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அண்மையில் காலாப்பட்டை சேர்ந்த மீனவர் ஜெயகோபால் உள்ளிட்டோரின் மீன்பிடி வலைகள் கழிவுநீர் குழாயில் சிக்கி சேதமடைந்ததாகவும் இதுகுறித்து காவல்துறை, மீன்வளத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டது. இதனையடுத்து கழிவுநீர் குழாயை அகற்றாத நிறுவனம் மீது வழக்குப்பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் வலியுறுத்தினர். இதுகுறித்து காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி அறக்கட்டி காவல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி சம்பந்தப்பட்ட நிறுவன நிர்வாகத்தை உடனடியாக அழைத்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி கழிவுநீர் குழாயை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் இதுகுறித்து விரிவான அறிக்கையை புதுச்சேரி மீன்வளத்துறைக்கு அனுப்பவும் உத்தரவிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.